ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக எசாயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லெபனான் வளமிகு நாடாக மாறுமன்றோ அல்லது காடாக மாறுமன்றோ என்று சொல்லிவிட்டு, கடவுளுடைய காலத்திலே என்னென்ன நடக்க போகிறது, வரும் காலத்தில், அதாவது எதிர்வரும் காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது, ஏனென்றால் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர் மிகவும் பெரியவர். இதோ காலம் வருகிறது, அப்பொழுது காது கேளாதவர்களுக்கு காது கேட்கும், கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரியும், இறைவனுடைய நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். ஆபிரகாமுடைய மக்களை கடவுள் காப்பாற்றியது போல, வழிநடத்தியது போல யாக்கோப்பினுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் வழிநடத்துவார் என்ற செய்தி அவர் இன்றைய முதல் வாசகத்து வழியாக கொடுக்கிறார். நற்செய்தி வாசகத்திலே மத்திய நற்செய்தியாளருடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்கின்ற செய்தி, இயேசு கிறிஸ்துவிடம் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் கட்டாயமாக ஆசீர்வாதம் பெற்றுதான் திரும்புவார்கள் என்கின்ற செய்தி இங்கே கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி, தாவீதின் மகனை எங்களுக்கு இரங்கும் என்று கேட்கின்ற பொழுது இயேசு வீடு வரை செல்கிறார். இருந்தாலும் அவர்கள் பின்தொடர்ந்து வீடு வரை செல்கிறார். வீடு வரை சென்று இயேசு அவரிடம் மறுமொழியாக கேட்கிறார், நான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்ன பொழுது அவர் கையால் அவர்களுடைய கண்களை தொட்டு குணப்படுத்தியதாக மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தையும் இரண்டாவது வாசகத்தையும் நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய காலம் நெருங்கி வந்து விட்டது. அப்படி என்றால் அந்த கடவுள் தன்னிடம் தேடி வருபவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், மறுப்பேதும் சொல்லாமல். ஏனென்றால் பிறக்க போகின்ற கிறிஸ்துவை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவுடன் நாம் சென்றால் என்ன நடக்கும் என்பதை தான் நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகிறது. முதல் வாசகத்திலே அந்த கிறிஸ்துவுடன் நாம் செல்ல நினைத்தாலே, அவருடைய காலம் நெருங்கி வருகிறது, செல்ல நினைத்தாலே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிறப்பாக திருச்சபை என்று புனித நிக்கோலசுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு இருக்கிறது. திருவருகை காலம் என்றாலே புனித நிக்கோலஸ் என்பவர் தான் மிகவும் பரிச்சயமானவர். ஏனென்றால் திருவருகை காலத்திலே கிறிஸ்து பிறப்பினுடைய முன் தயாரிப்பாக சாந்தா கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது இவருடைய காலத்திலிருந்து இவரை பார்த்தான் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் வாழ்ந்த இடத்திலே ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்ததாகவும், மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்த அவர் தன் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பது எப்படி என்று தடுமாறிய பொழுது, தன் பிள்ளைகளை விபச்சாரத்தினால் ஈடுபடுத்தி 3 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று எண்ணிய பொழுது, இதை தெரிந்து கேள்விப்பட்ட புனித நிக்கோலஸ் அந்த ஏழை வீட்டில் அவருக்கே தெரியாமல் 3 தங்க மூட்டைகளை கொண்டு போய் அந்த வீட்டில் வைத்து விட்டு வந்ததாகவும், அதன் மூலம் அவர் திருமணத்தை நடத்தி வைத்து தன் பிள்ளைகள் வாழ்வை தவறிலிருந்து காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. பிற்காலத்திலே இதை அறிந்து நிக்கோலஸுக்கு அவர் நன்றி சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, மீர நகருடைய ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இறைவன் மீது மிகவும் பற்று கொண்டவர். திருச்சபையினுடைய தந்தைகளுள் இவரும் ஒருவர். ஏனென்றால் நைசையா பொது சங்கத்திலே ஏரியஸ் தத்துவத்துக்கு எதிராக, தப்பறை கொள்கைக்கு எதிராக இவர் கடுமையாக வாதாடியவர் என்றால் அதற்கு மாற்று கருத்து கிடையாது. இப்படிப்பட்ட இந்த புனிதரை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது இவரின் விளங்கிய அந்த உதவுகின்ற தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர் தான் பார்த்த அனைவருக்கும் உதவி செய்தார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார். மிகப்பெரிய பணக்காரராக இருந்ததால் தன்னிடம் மக்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றவராக இருந்தார். ஏனென்றால் தான் வாழுகின்ற பொழுது அதிசயங்கள் செய்தவர் இவர். தான் ஆயராக நியமிக்கப்பட்ட அந்த மீர நகரிலே மக்கள் பஞ்சத்தினால் வாடிய பொழுது கான்ஸ்டாண்டினோபிளுக்கு சொந்தமான ஒரு கப்பலிலே கோதுமை சென்று கொண்டிருந்த பொழுது அந்த கப்பல் தளபதியிடம் சென்று, எங்கள் மக்கள் பசியினால் துன்பப்படுகிறார்கள், கொஞ்சம் கோதுமை கொடுத்து உதவுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தளபதி சொன்னாராம், இது கான்ஸ்டாண்டினோபிள் மன்னருக்கு சொந்தமானது, நீர் அவரிடம் கடிதம் பெற்று வந்தால் நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது நிக்கோலஸ் அந்த தளபதியிடம் சொன்னாராம், நீ என் மக்களுக்கு நீ உதவி செய், பஞ்சத்தினாலும் பசியினாலும் வாடிக்கொண்டிருக்கிற என் மக்களுக்கு நீ உதவி செய், அந்த கப்பலிலிருந்து சிறிதளவு கூட கோதுமை குறையாது என்று சொன்னாராம். அந்த கப்பல் தளபதியும் அதை நம்பி கோதுமை கொடுத்தாராம். புனித நிக்கோலஸ் சொன்னது போலவே
அந்த கப்பலிலே ஒரு பருக்கை கோதுமை கூட குறையவில்லையா. பிரியமானவர்களே, கடவுளை நம்பி அவருக்காக நாம் பணி செய்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் கட்டாயமாக நடக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறிய வார்த்தை தான், நீ நம்பிக்கையோடு அந்த காட்டு அத்த மரத்தை பிறந்து போய் கடலில் விழு, ஊன்று நெல் என்று சொன்னால் அது நிற்கும். ஏனென்றால் நம்பிக்கை பெரியது. கனானிய பெண்ணுடைய நம்பிக்கை பெரியது. இயேசு கிறிஸ்து நம்பிக்கை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இந்த நம்பிக்கையினுடைய மொத்த உருவத்தை தான் நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுளை சந்திப்பதற்கு நம்மையே நாம் தயாரிப்போம். கடவுளுக்குரியவர்களாக நாம் மாற்றுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.